ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமைத்து சுவைக்கலாம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி ஈஸியாக வடைக்கறி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே கடலைப்பருப்பை நான் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு 150 அளவுக்கு கடலைப்பருப்பு இருக்கும், நான் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். நம்ம இப்போ ஊற வச்சதை வடை பதத்துக்கு இதை மாதிரி அரைச்சி எடுத்துட்டு இதை மாதிரி வடையாக தட்டி எண்ணெயில் சேர்த்து வடை செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் வடையாக தட்டி சேர்த்து எடுத்துக்கிட்டேன். வடை மாவில் நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்லை, அப்படியே வடையாகவும் செய்யலாம். அதனால் ஒரு வெங்காயம் 2 பச்சை மிளகாய் சேர்த்து எப்பயும் வடை தட்டுற மாதிரியும் தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வடைலாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். எல்லா வடையும் நல்லா நம்ம ஆற வச்சுக்கணும். ஆறுனதுக்கு அப்புறமா இதை மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். லைட்டாக அரைச்சாலே போதும், இந்த மாதிரி கொரகொரப்பாக கிடச்சிடும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இதை மாதிரி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது நான் அதே கடாயிலே கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கிறேன். அதில் ஒரு 4 பீஸ் கிராம்பு, பட்டை 4 பீஸு, சோம்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கறதும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நான் இந்த அளவுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் சேர்த்து வதங்கறதும் தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 2 பெரிய தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா சேர்ந்தாப்புல வதங்கிடுச்சு. நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் காரத்தூளும் 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் குழம்பு மிளகாத்தூளுக்கு பதிலாக தனியாத்தூளும் கார மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் காரத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது மாதிரி தண்ணி நல்லா சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்புலாம் சேர்த்து கலந்து விட்டுட்டு இதை மாதிரி ஒரு கொதி வரணும். ஒரு 3 நிமிஷம் கொதி வந்தால் போதும் நம்மளுக்கு. அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்க வடையையும் சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விட்டாக்கா சுவையான வடைக்கறி ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்கள் பருப்பு ஊற வச்சா மட்டும் போதும், ரொம்ப ஈஸியாக வடைக்கறி ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம வடையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமும் நல்லா கொதி வந்துடுச்சு. கலந்து விட்டுக்கலாம். நல்லா கொதி வந்தது. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு வடைக்கறி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சுவையான வடைக்கறி ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக நம்ம கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். நம்ம இதை வந்து தோசை, இடியாப்பம், பூரியோடலாம் சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி பூரியோடு தான் சுவைத்து பார்க்க போகிறேன். ரொம்ப சுவையாக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.